இதில் ஒரு 10 கஜம் 10 மீட்டர் ஆழத்துக்குள்ள கிணறு இருக்குது. அந்த கிணறு ஆழப்படுத்தலாமா வேண்டாமா? கிணறு ஆழப்படுத்தினா சைடு போர் எந்த டைரக்ஷனில் போடலாம், அந்த நட்டு போர் போடலாமா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இது 40 மீட்டருக்கான ரிப்போர்ட்டு கிடைக்கும். 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது ஊத்துமலை எல்கை முடிவு. இங்கே கிழக்கு இருக்கிறது ருக்மணியம்மாள்புரம், தெற்கு காவலாக்குறிச்சி. இந்த காவலாக்குறிச்சி பஞ்சாயத்துக்கு இதில் ஒரு குளம் உண்டு. அந்த குளக்கரையில் போர் போட்டிருப்பேன். தெற்கு, ஆமாம், அந்த ஊருக்காக சப்ளை ஆகும் அது. இந்த மாதிரி தன் தரையாக இருக்கிற இடத்துல ஒரு தப்பு நடக்குது. கீழே பைப் லைன் இல்லை பார்த்தீங்களா? பைப் லைனு இந்த ஒரு சின்ன குட்டை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்கல்ல. இப்போ கிணத்த ஒட்டி பார்க்கும், அந்த கிணத்தோட ரிசல்ட்டு தான் தெரிய போகுது. சரியா? கிணத்த மூடி இருந்தால் நமக்கு தெரியாமல் பண்ணால் கிணத்தினுடைய அப்பேட்டையே காட்டிடும். நம்ம கூடி அந்த ஒரு 20 ஏக்கருக்கு 30 ஏக்கருக்கு தாண்டி ஒரு குவாரி ஒன்று இருக்குது. சொல்லுங்கள். புதுசாக இப்போ தோண்டி 2 வருஷம் கோரி வேலை நடக்கு. 20-30 வருஷத்துக்கு மேலே வச்சு வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு கீழே வச்சு இங்கிட்டு போக போக நீர்வளம் கொஞ்சம் குறையும். ஏன்னா இந்த சரங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஊத்துமலை ரோட்டு மருதப்புறம் ரோட்டில் இது இருக்கு இல்லையா, கோரி, அந்த இது கல் பெரிய நீண்ட பாறை, ஊத்து மலை பாறை, அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே அப்படியே கண்டினியூ ஆகும். அங்கே ரெட்டியார்பட்டிக்கு ஸ்கூல் வழியாக போகும், தண்ணியே வராது. அது கிழக்கு வரையும் தண்ணி வரும். இங்கிட்டு கிழக்கு வர வந்துடும். ரெட்டியார்பட்டி ஊர் கிழக்கெல்லாம் தண்ணி நிறைய வரும். முத்தமாலபுரத்துக்கும் ரெட்டியார்பட்டி கடையில் தண்ணி வந்துடும். இங்கே ரெட்டியார்பட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலு அதுக்கு நேராக வடமேற்கு திசை, கரெக்டாக உங்கள் ஊத்துமலை அந்த ரோட்டு ஓரத்தில் உள்ள பரம்பு வந்துடும். இதெல்லாம் ஜியாலஜின்னு சொல்கிறது, ஜியாலஜிக்கல் அப்சர்வேஷன். இந்த பாறை இப்போ ஆராய்ச்சி பண்ணால் தான் நம்ம இதை கரெக்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த வெடிப்பு பிளவுங்கிறது எந்த டைரக்ஷன்லையும் கிடக்கும். என்ன ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டைரக்ஷன். இப்போ நம்ம திருப்பூரும் ஏறக்குறைய இதே மாதிரி இருக்கும். நீங்கள் திருப்பூரில் தானே இருக்கீங்க. அங்கே வந்து வடகிழக்கு தென்மேற்கில் இருக்கும் பாறை அமைப்பு. அங்கே வந்து என்ன இது, இந்த சீனிக்கல் பாறைக்கு அரளை ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, சீனிக்கல் அரளைக்கல்ல வேறு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அவங்க. அங்கேயும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா 900 அடி 1000 அடிக்கெல்லாம் நிறைய தண்ணி வரக்கூடிய இடம் இருக்குது. இதில் போய் பாறை முறிஞ்சிடும். இப்போ நம்ம அங்கே பார்த்தோம், நேரம்னாலும் பார்க்கலாமா? இதை 10 நிமிஷம் ஓடும். இல்லைங்க, இல்லை காலையிலே எப்போ பகல் எப்போ 30 ஸ்கேன் அதிகப்படி. பகல் ஃபுல்லாக பார்க்கலாமா? காலையிலேருந்து சாயந்தரம் பார்க்கலாம். சார்ஜர் பண்ணுமா இதுக்கு? ஆமாம். இதுதான் அந்த கறி இருக்கோ இல்லை. இன்னும் அருமையாக கண்டுபிடிச்சிருக்கு. நீங்கள் உங்கள் அனுபவம் இப்போ பார்த்துக்கிட்டீங்கல்ல, அப்படி தண்ணி உள்ள இடத்த நெத்தடியாக காமிச்சிருக்கு உங்கள் இடத்துல. இப்போ 3 இடமும் அந்த அக்யூரேட்டாக அந்த அளவை தான் நம்ம கரெக்டாக கணிக்க முடியாத வழியா, தண்ணி இருக்குது இல்லைங்கிறத கரெக்டாக அடிச்சிடும். ஆழமும் கரெக்டான ஆழத்தை காட்டாது, ஆனால் தண்ணி அதுக்கு நேராக தான் இருக்குங்கிறத கரெக்டாக காட்டும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தது தான் வந்து நல்ல பிளாக்காக கரும்புழுவாக இருந்துச்சு இல்லையா, அதனால தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆனால் உள்ளே வந்து வாட்டர் குவாண்டம்னு ஒரு இது இருக்கும்போது இது தான் நம்ம இப்போ 2வது போட்டோமே அதுதான் அதிகமாக காட்டிச்சிருக்கு. இருந்தாலும் அது கரும்புழு வந்தோடனே அதை ஃபஸ்ட்டு போட்டோம். அதுவும் குறைஞ்ச தண்ணி இல்லை, அதுவும் நிறைய தண்ணி தான். இது அபரிதமான தண்ணி. இதை மட்டும் 6 இன்ச்சு இருக்க வச்சு போட்டிங்கன்னா அதில் கிணறு அடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். 8 இன்ச்சு போடணும். 8 இன்ச்சு இருக்க வச்சு போர் போட்டோம், 6.5 இன்ச்சு போட்டதுன்னு வைங்களேன், 300 அடி 400 அடி போட்டோம், கிணறு தேவையில்லை. அதில் நட்டு போகிற உள்ள கிணறு வெட்டதுக்கு முன்னாடி 6.5 இன்ச்சு போட முடியுமா? உங்களுக்கு கிணத்து செலவை குறைக்கலாம். ஏன்னா பல லட்சம் செலவு பண்ண போகிறீங்க. கிணறுன்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் அதில் கிணறு அடிங்க. இல்லை அந்த ஃபஸ்ட்டு போட்டதில் கிணறு அடிச்சுட்டு இதில் 6.5 இன்ச்சு இருக்குது அல்லது 8 இன்ச்சு இருக்க வச்சு போகிற போடலாம். கிணறு அடித்தாலே போதும். கிணறுங்கிறது நம்ம ஆழம் அடிக்க முடியாது இல்லையா. 25 வருஷம். ஏன்னா எனக்கு அது கீழேயும் தண்ணி கீழே கருங்கல் பாறை தான். போர் போட்டு ஸ்டோரேஜ் போட்டாலேயே அது பாட்டில் ஓடும் போல படும். 25 அடிக்கு மேலே போட முடியாது. ஆமாம், தண்ணி 3 இன்ச்சுக்கு மேலே இல்லை தண்ணி, அவன் கண்டிப்பாக போட முடியாது. லைன் கொடுத்துட்டு இது கூட இருக்கிற தூர அவுத்துட்டாரு. அதனால இந்த இங்கே தள்ளி வந்துடும்.
இது முதல் ஸ்கேன் முடிஞ்சது. அந்த மேலே உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் ஒரு வாட்டர் பாடி வந்து கிணத்துக்கு மேற்க ஒதுங்குது. 13 மீட்டர்லேருந்து 19 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. கிணறு வந்து கரெக்டாக ஒரு 21 22 மீட்டரில் இருக்குது. கிணறு ஆழப்படுத்தி ஒரு 55-60 அடி அந்த ஆழத்துக்குள்ளே அந்த சைடு போர் மேற்கு நோக்கி போகணும். அதே ஆழத்தில் கிழக்கு நோக்கி போகணும். கீழே கிணறு வந்து கீழே கருங்கல் பாறை தான். ஒரு 30-35 அடி கீழே கருங்கல் பாறைன்னு ரிப்போர்ட் வருது. இது 2வது ஸ்கேனு வடகிழக்கு நோக்கி. இது 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 2வது ஸ்கேன் முடிவில் 28 மீட்டருங்கிற அடையாளத்தில் டிஸ்டன்ஸில் போர்வெல் பாயிண்ட் 28 மீட்டர். அங்கே டிரான்ஸ்மிட்டர் கருவியிலிருந்து 28 மீட்டர் டிஸ்டன்ஸில் கிணறுக்கு இல்லை, இது வந்து ஆழ்துளை குழாய் கிணறுக்கு அமைக்க ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. 200 மீட்டர் ஆழத்துக்குள்ளே நம்ம 350 மீட்ரு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஆழம் முன்ன பின்ன வரும். ஆனால் ஒரு பாறை பிரேக்கு காணப்படுது இதில். இது எவ்வளோக்குள்ள வெட்டி விடு. இந்த பனைக்கு அவருக்கு தெரியாதா? சிஐடியா எத்தனை இது வடகிழக்கு நோக்கி இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும். 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. 2வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 600 அடிக்குள்ளே ஒரு பாறை முறிவு காணப்படுது. ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த 3வது ஸ்கேனில் 28.25 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் இதில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இது வந்து 100 மீட்டர் ஆழத்துக்குள்ளன்னு ரிப்போர்ட் வருது. ஸோ கீழே பாறை பிரேக்கு காணப்படுது. 2வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அது கொஞ்சம் டீப்பராக இருக்குது. இது கொஞ்சம் மேலே இருக்குது. 300 அடியிலேருந்து 450 அடிக்குள்ளே இதை எதிர்பார்க்கலாம். இது வந்து ஏறக்குறைய 9 ஏக்கர் இடம். மொத்தம் 3 ஸ்கேன் தான். ஒன்று கிணறு ஆழப்படுத்தலாமா வேண்டாமான்னு பார்த்தது. அது கிணத்துக்கு ஆழப்படுத்துறதுக்கு அளவுக்கு பெரிய நல்ல பாறை அமைப்பு இல்லை. ஆனால் அடுத்த 2 ஸ்கேன்லேயுமே ஒவ்வொரு போர்வெல் பாயிண்ட் 2 பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் இங்கே மொத்தத்தில் 9 ஏக்கராக இருந்தாலுமே பாயிண்ட் அமைஞ்சதுனால 3 ஸ்கேனோடய முடிச்சாச்சு. இதில் ஒரு கிணறு இருக்குது. இது ருக்மணியம்மாள்புரம் பகுதி. இந்த கிணறை ஆழப்படுத்தலாமா அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதை ரொம்ப லென்த்தியாக கொண்டு போக முடியல. காரணம் இங்கே ஒரு பைப்பு வடக்கத்தக்க இந்த இடத்துல பைப்பு கீழே கிடக்கு. அதனுடைய பாதிப்பு வராமல் இந்த கிணத்தினுடைய எஃபெக்டை மட்டும் பார்க்குறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பைப் லைன் கிடக்கிற இடத்துல ரொம்ப கவனமாக பார்க்கணும். பைப் லைனை கரெக்டாக காட்டி கொடுத்துரும். சைடு புறம் எங்கிட்டு போட்டிருக்காங்க அதையும் சொல்லிடுங்க. வடக்காணி போட்டுருக்காங்க. இங்கிட்டு எதுவும் போட்டிருக்காங்களா? இங்கிட்டு இல்லை, இது வடக்கு வருது. ஸோ இந்த மாதிரி தோட்டம் கீழே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் உள்ளதெல்லாம் ரொம்ப விழிப்பாக நம்ம ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது தன் தர ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது உள்ளபடியான ரிசல்ட்டு. ருக்மணியம்மாள்புரம் காவலாக்குறிச்சி பஞ்சாயத்தோ? அந்த கம்பை பூரா பிடிங்க. நீ இந்த கம்பை எதுவுமே வேண்டாம், எல்லா இடத்துலையும் தண்ணி. இந்த ருக்மணியம்மாள்புரம் பகுதியில் இது 2வது ஸ்கேனு. முதல் ஸ்கேன் அந்த கிணறு ஸ்கேன் பண்ணதில் கிணறு கீழே ஃபுல்லாக பாறை, கடின பாறை, கருங்கல் பாறை. ஆழப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. இது 2வது ஸ்கேனு 40 மீட்டர் காண்டு போட்டு வரும். 350 மீட்டர் ஆழத்துக்கு இது ஸ்கேன் நடக்குது. அது எவ்வளோ ஆழமாக இருக்குது பார்த்தீங்க? அது கிணறு மட்டும்தான் பார்த்தோம். 120 மீட்டர் ஆழம். இந்த 2வது ஸ்கேனில் 50 அடிக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி இருக்குது. அது அந்த கிணறு ஆழப்படுத்தினா இதை நோக்கி சைடு போர் போடலாம். அதுக்கு கீழே ஃபுல்லாக கடின பாறை தான். ஆழமாக பொருள் போட வாய்ப்பில்லை. இதில் ஒரு கிணறு கிடக்கு. இது ஆழம் எவ்வளோ சொன்னீங்க? 9 சரி, 9 கஜம்
ஆழம், அதாவது 9 மீட்ரு, ஏறக்குறைய 30 அடி ஆழத்துக்கு உள்ள கிணறு கிடக்கு. அதுவும் ஆழப்படுத்த வாய்ப்பு இருக்கா மற்றும் இந்த பகுதியில் இந்த 38 மீட்டருக்கு ஸ்கேன் நடக்கு இந்த கிழக்கு மேற்க. இதில் ஏதாவது டீப்பராக போர்வெல் பாயிண்ட் இருக்காங்கிறது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். இது இந்த இடத்துல இது 3வது ஸ்கேனு. இது தென்மேற்கு மூலையிலேருந்து ஒரு 26 மீட்டருக்கு இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு, 350 மீட்டர் ஆழத்துக்கு. அங்கே 3வது ஸ்கேன், அதாவது இன்னும் 2வது கிணத்தை ஆழப்படுத்தலாமான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒன்றுமே இல்லை. கிணறு ஆழப்படுத்தக்கூடிய தகுதி இல்லை, ஃபுல்லாக கீழே பாறை, போர்வெல் பாயிண்ட்டும் அமையலை. இந்த 4வது ஸ்கேன் முடிவில் 7 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸ், அந்த தென்மேற்கு மூலையிலேருந்து 7வது மீட்டரில் 50 அடிக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி, சுமாரான வாட்டர் பாடி, ஆழத்தில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த 4 ஸ்கேனுங்க பார்த்துக்கோ, ஆழமாக டீப்பராக போர்வெல் பாயிண்ட் இது அமையலை. இந்த கிணத்துக்கு வடக்கு பார்த்ததுலேயும் ஒரு சைடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இங்கே ஒரு சைடு போகிற வாய்ப்பு. அங்கே 3வது ஸ்கேனில் எதுவுமே இல்லை. இது 5வது ஸ்கேன், வடகிழக்கு மூலையில் கிழக்கு மேற்காக 27 மீட்டர் லென்த்துக்கு 350 மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. தென்மேற்கு மூலையில் பார்த்தா 4வது ஸ்கேனில் 7வது மீட்டர் டிஸ்டன்ஸில் 50 அடிக்குள்ளே ஒரு வாட்டர் பாடி, அது கீழே ஃபுல்லாக கடினப்பாறை. தூரத்தில் தெரியுது ஊத்துமலை. கரெக்டாக வடக்கு தெற்க, அதாவது வடக்கு 20 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் அந்த பாறை அமைப்பு இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்து 12 ஏக்கர் பாயுது, பாஞ்சி மிச்ச தண்ணி இங்கே வருது. இது எத்தனை ஏக்கர் இடம்? இது எத்தனை ஏக்கர் இடம்? இது 15 ஏக்கர். 15 ஏக்கர். 15 ஏக்கரில் இந்த முதல் ஒரே ஒரு ஸ்கேன் தான் இப்போ பார்க்கும். ஏற்கனவே கிணறு இருக்குது, வேறு ஒரு தோட்டத்துலேருந்து இங்கே தண்ணி வருது. அதனால் சர்ப்ளஸ் தண்ணி இருக்குது அவங்களுக்கு. இந்த ஒரு ஸ்கேன் பார்த்தா அந்த கிணத்துல இருந்து சைடு போர் போடலாமா அல்லது நட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இப்போ தெரிஞ்சிடும். இதுதான் 70 சென்ட்னு சொன்னீங்களோ? 70 சென்ட் இடம். ஆமாம். இது ஒரு ருக்மணியம்மாள்புரம் பகுதியில் இது வேறு ஒரு இடம். இதில் கிழக்கிருந்து மேற்கு நோக்கி இது முதல் ஸ்கேன் நடக்கு. 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஏரியாவில் பாறையமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு, அதாவது வடக்கு 25 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும். அதனால் நம்ம கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இது மேற்கு நோக்கி 2வது ஸ்கேன், 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதோட அந்த இடத்தினுடைய எல்லையும் முடியுது. 2 ஸ்கேன்லேயும் இப்போ இடமும் கவர் ஆகிடுது. முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம், 19 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில். அது 60 அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஈரப்பதம் கம்ப்ரஸருக்கு ஓடும். இது ருக்மணியம்மாள்புரத்தில் இது வேறு ஒரு இடம். 40 மீட்டருக்கான ரிப்போர்ட்டு. கிழக்கிருந்து மேற்கு நோக்கி ஸ்கேன் நடக்கு. 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு. முதல் கிணறு பக்கம் பார்த்த ரிப்போர்ட்டு.
கிணறை கொஞ்சம் ஆழப்படுத்தி சைடு போர் போடணும். இது 2வது ஸ்கேனில் ஆழமாக ஒரு பாறை முறிவு காணப்படுது. இதுலேயும் ஒரு பாயிண்ட் காணப்படுது. 3வது ஸ்கேன்லேயும் இது இன்னொரு தோட்டத்தில் உள்ள கிணறு, அதுலேயும் சைடு போர் போடணும். இதில் சைடு போர் போட தான் வாய்ப்பு கிணத்துலேருந்து. இது 3வது ஸ்கேனு, பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. இது 4வது ஸ்கேன். அந்த முதல் பார்த்த கிணத்துலேருந்து சைடு போர் போடலாம் தெற்கு நோக்கி. இது வடகிழக்கு முனையில் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு தண்ணி இல்லை. இது வேறு ஒரு தோட்டத்தில் உள்ள இது அதில் அவ்வளோ தண்ணி இல்லை. ருக்மணியம்மாள் புறத்தில் பார்த்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு கம்ப்ரஸர் கோடும். இது ரொம்ப சுமாரான ரிப்போர்ட்டு. இதில் கம்ப்ரஸர் ஓடக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு இடம் இருக்குது. ருக்மணியம்மாள்புரம், ஊத்துமலை 2 பகுதிகளிலும் உள்ள இடங்களில் 12 ஸ்கேன் ஆய்வு பணி செய்ததில் 2 ஆழமான போர்வெல் பாயிண்ட்டு, 3 சைடு போர்வெல், 2 கம்ப்ரஸர் போர்வெலுக்கு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு.